சமோசா இன்னுமா ரெடி ஆகல? நான் உனக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னேன். இத பாருங்க, இது பேரு சமோசா. இத செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது என்ன சின்ன வேலையா? அவ்வளவு சாதாரணமா செய்யறதுக்கு? உடனே செய்ய முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கேக் செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? கேக்கை யார் வேணாலும் பண்ண முடியும். ஆனா இவ்வளவு டேஸ்டான சமோசாவை இந்த டீ கடை மண்டையில தவிர யாராலையும் செய்ய முடியாது. அப்பனா சரி, ஒருவேளை கேக்கை யாரு வேணாலும் பண்ண முடியும்னு சொல்ற நீ. நாளைக்கு கேக் காம்படிஷன் இருக்கு. அதுல மேயரே வந்து கப்பு கொடுக்க போறாரு. நீங்களும் அங்க கேக் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறான்னு. ஓகே, நாளைக்கு நாங்க கேக் பண்ணி கொண்டு வரோம். காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறோம். என்ன பத்துலோ? ஆஹா, நீங்க சொல்லியே முடிச்சிட்டீங்க. அப்ப பண்ணி தானே ஆகணும். ஆனா முதல்ல இங்க இருந்து ஓடி ஆகணும். இல்லன்னா நம்ம கேக் பேக் ஆயிடும். மோட்டோ பின்னால திரும்பி பாரு. அடே, அப்படியே யூட்டர்ன் அடிச்சு எஸ்கேப் ஆயிடு. ஐயோ, பத்திக்கிச்சு வழியா விடுங்க. என்னமோ போட. எப்பவோ பொறுமை கடலினம் பெரிது. புரியுதா? புரியுதா? பாத்து சூதானமா. இப்பதானே சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள மறுபடியும் அடிக்கிறியா? நிறுத்துற. மைதா பார்த்தேன். கிளம்பலாம் மோட்டோ. இந்த நம்மள அடுத்துக்க இந்த உலகத்திலே ஆள் இல்ல. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்தியாவில் இருக்கிற திருடனுங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. சிங்கம் சார், நீங்க இந்த கேக்க பத்திரமா பாத்துக்கங்க. நாங்க போய் திருடனை புடிச்சிட்டு வரோம். அட பாவி, கேக்கா போட்டு பத்துலு. தேங்க்யூ போட்டு பத்துலு. அட சிங்கம் சார், நீங்க இப்போ யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மோட்டு பத்துலு மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாத்தீங்களா, இன்னைக்கு என்னோட பிறந்தநாள், அதை நானே மறந்துட்டேன். ஆனா அதை அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு புதுசா ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு உதவி செய்யறதுக்காக, ஜானை பிடிக்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. சிங்கம் சார், வாங்க கேக்க கட் பண்ணலாம். இத பார்த்தா கேக் டேஸ்டா இருக்கும் போல இருக்குது. ஆமா சிங்கம் சார், முதல்ல கேக் கட் பண்ணுங்க. மோட்டுவும் பத்துலுவும் ஜானை பிடிக்க போயிருக்காங்க. எவ்வளவு நேரத்துல வருவாங்கன்னு தெரியலையே. கேக்கு கெட்டு போயிட போகுது. சீக்கிரம் வெட்டுங்க சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு சிங்கம் சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு இன்னும் கொஞ்சம். ஓட்டு பத்துலு, தேங்க்யூ ஃபார் த கேக்.
என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்க? கிஃப்ட் தானே? கிஃப்டா வேணும். பத்துலு இவனுக்கு கிஃப்ட் வேணுமா? கொடு. கேளு, விட்டுடு. என்னை விட்டுடு. என்ன நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அடிடா. டேய் அம்மா, அம்மா. இந்தடா வெட்டிக்க வெட்டிக்க மாமாரே மாமாரே கூப்பிடுல இப்ப கூப்பிடுறா. ஓடி ஓடி எனக்கு பசியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நாம இந்த கேக்கு சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. இப்ப பார்த்தாலும் இவனுங்களை துரத்துறதே நமக்கு பொறுப்பா போச்சு. இல்லங்க, அத தொடாதீங்க. நல்ல வேலை அவங்க முழு கேக்கையும் சாப்பிடல. சீக்கிரம் வா, அங்க கேக் காம்படிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆஹா, சமோசா. பத்துலு சமோசாவும் டீ சாப்பிட்டு போலாமா? அடே, உன்னால ஒரு நாள் கூட சமோசா சாப்பிடாம வாழவே முடியாதா? அங்க லேட் ஆகிட்டு இருக்குடா, எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் டீ கடை மாட்டையா, நாங்க 2 பேரும் கேக் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அட, என்னோட வாழ்த்துக்கள் என்னைக்கும் உங்க 2 பேருக்கும் இருக்கும்பா மோட்டு பட்லு. வெறும் கையில வாழ்த்து சொன்னா எப்படி பலிக்கும்? சமோசா கொடுத்து சொல்லலாம்ல. ஒண்ணே எடுத்துக்கிறேன். ஒரு சமோசா கூட தரமாட்டேன். நேத்து என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டீங்களா? அதுக்கு முதல்ல காசை கொடுங்க. அங்க இருக்கான் பாருங்க மோட்டோ, என்னோட 2 மாசம் மளிகை பில்ல அவன் இன்னும் கொடுக்கவே இல்லைங்க. உனக்கு மட்டும் இல்ல, இவன் காய்கறிக்கு, இவன் பாலுக்கு, இவன் வீட்டுக்கு யாருக்குமே காசு தரல. வீட்ல கேக் பண்ணி சாப்பிடுறதுக்கு மட்டும் காசு இருக்கு, ஆனா எங்களுக்கு கொடுக்க காசு இல்லையா? எஸ்கேப் மட்டும் யார்கிட்ட மாட்டாலும் அந்த சொன்னாக்கா கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. சீக்கிரம் ஓடுறா. சீக்கிரம் வாங்க. ஏய், எங்க என்ன ஒரு ஓட்டம் ஓடி வராங்கடா அந்த அக்கா. ஏய் நில்லே. ஏய், ஒரு மரியாதை. இனிமே ஓடி பிரயோஜனம் இல்ல, அப்படியே பறந்துருவான். கேட்ச் மோட்டோ, குட் கேட்ச். நில்லுங்க, நீங்க எல்லாரும் எங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அட, நீ ஏன்டா நின்னுட்ட? நீ தானடா நில்லு நில்லுன்னு கத்துன. என்ன ரவுண்ட் கட்டறாங்க பாத்தியா? எங்க வர்றீங்க? ஏய், வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அந்த சின்ன கேப்ல பயன்படுத்தி ஆட்டைய போட்டுருக்காங்க. கேக்கெல்லாம் குறைஞ்சு போச்சு. நாம எப்படி காம்படிஷன்ல கலந்துக்கிறது? கேக் இல்லாம காம்படிஷன்ல சேர்த்துக்க மாட்டாங்களே. மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் கேக் எடுத்துட்டு எங்க போனீங்க? நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். முதல்ல எனக்கு கேக்க கொடுத்தீங்க, அத நான் சாப்பிடுறதுக்குள்ள எனக்கு பர்த்டே விஷ் கூட நீங்க பண்ணல. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலா என்ன அடி அடி அடின்னு அடிச்சீங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏ ஏ ஏ ஏ ஏ சிங்கம் சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சைலண்டா இருக்கிறது நல்லது. ஏன்னா இவனுக்கு மூளை இப்ப வேலை செய்யல. என்னால சும்மா இருக்க முடியாது. என்னோட கேக் எங்க? என்னோட கிஃப்ட் எங்க? என்னோட பார்ட்டி எங்க? இது ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? ஐ அம் சாரி, நான் தெரியாம கேட்டுட்டேன், என்ன விட்டுடு. ஸ்டாப் வித் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத யோ கஜா கஜா, திடீர்னு இந்த மோட்டுக்கு என்னதான்ப்பா ஆச்சு? எங்க கூட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தானா புரிஞ்சிடும். வேற யாராவது போட்டியாளர் இருந்தீங்கன்னா சீக்கிரமா உங்க கேக்க கொண்டு வந்து இங்க வைங்க. இல்லன்னா நான் இப்ப ரிசல்ட்ட சொல்லிடுவேன்.
Don't cry. நீ எதுக்கு மோட்டோ அழுதுகிட்டு இருக்க? கண்டஸ்டன்ட் இங்க தான் இருக்கோம், ஆனா எங்க கிட்ட கேக்கு தான் இல்ல. ஐயா நடுவர் ஐயா, இந்த பீஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கு ஐயா. இவ்வளவு சின்ன கேக் பண்ணிருக்கேன், ஆனா இப்பவாவது தெரியுதா கேக் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு? பத்துலு, எனக்கு வயிறு காலியா இருக்கும், மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா நடுவர் ஐயா, எங்களோட கேக் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுன்னா எல்லாரும் எங்களை விரட்டி வேட்டையாடுற அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சுன்னா பாத்துக்கங்கல. அப்புறம் அதுல ஒரு பீஸை மட்டும் ஐயாவோட கண் பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தோம் பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ கூட நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது சமோசா கேக், ரெண்டு மிக்ஸ் ஆகியிருக்கும். சமோசா கேக், வாவ், கலக்கிட்டீங்க நீங்க. என்ன பின்னால லைட் எல்லாம் எரியுது, நம்பிட்டாரோ? எவ்வளவு சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நீங்க தான் ஃபர்ஸ்ட். மேயர் சார், நீங்க எங்க கேக்கையும் சாப்பிட்டு சொல்லுங்க. இப்ப நீங்க சாப்பிட்டது வெறும் சமோசா கேக்கு தான். ஓஹோ, சாரி. இந்த கேக்கு தான் எல்லாத்த விட ரொம்ப நல்லா இருக்கு. மோட்டு பட்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறேன். Thank you, sir.